கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிறது ஹை ஆல்டிடியூட். ஸோ நல்லா டாப்பான ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றீங்க காஷ்மீர் இல்லைனா மணாலியில் வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லதுங்க. இல்லைன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப போக மேலே போக கம்மியாக இருக்குமா, சில பேர்த்துக்கு முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வரும்போது மணாலி சைடாக வந்தால் மணாலியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள், ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கள். இல்லைனா காஷ்மீரில் ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு நல்லா பேசினாலே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. ஏன்னா அப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் வந்து 58 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ணி போகணுமாங்க. அங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள், அப்படியே கீழே இறங்கி அப்படியே அந்த மலை மேலே ஏறுறது தெரியுது அழகா. ஸோ இந்த பக்கம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல், நமக்கு பக்கம் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து குளிர் காயலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா -2 இருக்கும் நம்ம டெம்பரேச்சர். வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எதை சொல்லுவாங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் பனி கீழே கிடக்கு, அப்படியே சும்மா பனி, எல்லாம் பனி ஃபுல்லாக. ஸோ நம்ம நல்லபடியாக இன்றைக்கி லடாக் போய் ரீச் ஆகணுங்க. ஸோ கொண்டு போகிறாங்க, அவங்க போய்கிட்டு பாவம் போகலையா. ஓகே, தேங்க்யூ. எங்க இருந்துச்சா? தாண்டி வந்தோமா? இருந்துச்சா? சொல்ல வந்தேன் எங்கே சொல்லிட்டு அதுதான் சொன்னேன். போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. திஸ் நேம் இஸ் சிசு. அந்த ஊரில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. ஸோ லைட்டாக டாப் அப் பண்ணிக்கலாம், டேங்க் ஃபில் பண்ணிக்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பெட்ரோல் இருக்காதுங்க. ஸோ பெட்ரோல் பங்க் எப்படி இருக்குது பாருங்கள். பெட்ரோல் பங்கு நடுவில் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் ட்ராவல் பண்ண நிறைய இடம் சுற்றணும் காலையில். ஸோ அதனால் கொஞ்சம் டாப் அப் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. கித்தனை ரூபாய் பெட்ரோல்? 94 ரேட்டு குறையாது இங்கே. ஓகே, இந்த how much? ஓகே ஓகே, ஃபுல்லாக இந்த டைம். போஸ்டா கைஸ், அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரியல. ஃபீஸ் கட்டணுமா? ஓகேப்பா, கட்டுவோம், ஃபீஸை கட்டிடுவோம். லடாக்கில் வந்து நம்ம போய் அது என்னப்பா எடுக்க சொன்னாங்க? பெர்மிஷன், ILP. ஸோ இந்தியன் பெர்மிட் இதா? ஆமாம், இந்த பெர்மிட் மாதிரி எடுக்கணுங்க. அது எடுத்தால் லடாக்கில் வந்து ஒரு சில இடங்கள்லாம் நம்ம போய் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அது ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே போய் DC ஆஃபீஸா என்ன ஆஃபீஸ் இப்போ அது? உன்னதாண்டி வெப்சைட்டில் எடுத்துக்கலாம் நம்ம ஆன்லைனில். அப்படி இல்லைனா நேராக போய் லடாக் DC ஆஃபீஸில். ஓகே, பெர்மிட் காமிக்கும்போது எல்லாரோட ஐடி ப்ரூஃப் வச்சுக்கணும். ஓகே அந்த பெர்மிட் ஆமாம், போகிற இடத்துல நிறைய இடத்துல காமிச்சே போவாங்க. ஆமாம், ஏன்னா அப்படி இருட்டுது. வெயில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. வெயில் இல்லாமல் வேர்க்குது. வெயில் இல்லாமல் குளிருது பயங்கரமாக. ரோடு வந்து பக்காங்க, இது வரைக்கும் சூப்பராக இருக்குது ரோடு. மேலே ஏப்பி உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக மரமே இல்லை பார்த்தீங்களா, பெரிய மரமே கிடையாது. அந்த பக்கம் கொஞ்சம் மரம் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து இன்னும் லடாக் போகும்போதெல்லாம் வந்து மரமே இருக்காதுப்பாங்க. ஆக்சுவலாக லடாக் வந்து ஒரு டெசர்ட்னே சொல்லுவாங்க. ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஒரு டெசர்ட்டு. பட் பயங்கரமாக குளிருங்க. நம்ம பாருங்க, வண்டியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா நேரமே பள்ளத்தில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. எந்த இடத்தையும் நம்ம இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த எந்த இடத்தையும் குறை சொல்லவே முடியாது. ஆசம்.
ரிவரை ஒட்டியே தாங்க ட்ராவல் பண்ணி போகிறோம். கைஸ், இந்த திருத்தி பார்த்தீங்கன்னா தண்டிங்கிற ஊர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இல்லைங்கிறாங்க. நான் ஆல்ரெடி வரும்போது ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுக்கலாமா பார்க்கலாம். ஒரு 100-200 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். ஃபுல்லாகி கீழே சிந்திருச்சுங்க. சேஃப்டிக்காக போட்டோம். பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. இனிமேல் போட தேவை, அப்படியே போகலாம். 100 ருபீஸ் கொடுத்து போட மாட்டோம்ப்பா. நாங்கள் பெட்ரோல் அவசரத்துக்கு டாப்அப் பண்ணி சிந்தாச்சு. இல்லைன்னா ஒரு 6 லிட்டர் சிந்திருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. அவங்க மேலே தப்பு கிடையாது. 100 ரூபாய் போட சொன்னோம், குறைச்சிக்கலாம். ஸோ இன்னும் லே வந்து 362 கிலோமீட்டர் இருக்குது. உதய்பூர் வந்து 45 கிலோமீட்டர்ஸ். உதய்பூர் இங்கே ஒரு மேலே ஒரு உதய்பூர் இருக்குங்க. நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம். கூகுள் மேப் தான் நம்ம கரெக்டாக கூட்டு போயிட்டுருக்கு இந்த வரைக்கும். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுங்க. இந்த பக்கம் தானே ஸ்ட்ரைட் இருக்குது தானே சொல்லலாம். ரிவர் ஒட்டியே போகிறோம் நம்ம. இங்கேயே போட்டிருக்காங்களா? கீழாங்கில் என்ன இருக்கும்? பராச்சாலா. ஒரு சில மெடிசன்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்ககிட்ட ஒரு சில இருக்குது. ஸோ 2-3 மாத்திரை இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்க போயிட்டுருக்கோம். இப்போ மெடிக்கல் ஷாப் இது ஏதோ கிராம வில்லேஜ் மாதிரி வந்ததுங்க. ஸோ இந்த வில்லேஜில் மெடிசன் வாங்க போகிறோம். ஆமாம், நிறைய சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். நார்மல் நம்ம கொடைக்கானல் போனாலே கூட ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படியே ஓடி குடிச்சு சண்டை இது பண்ணக்கூடாது, மூச்சு வாங்குவோம் அப்படிம்பாங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நேற்று கொஞ்சம் மணாலியில் இருந்தோம். மணாலிலையும் டெம்பரேச்சர் வந்து பயங்கர கோல்டு அங்கெல்லாம். ஸோ இப்போ லடாக், அதுவே லடாக்கில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போனவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நிறைய வேலிஸை கடந்து போயிட்டுருக்கோம் லடாக் போகிறதுக்கு. மேலே இதுவரையும் மிஸ் இருக்குல்ல, ஃபுல்லாக கீழே வரையும் வந்தால் நல்லா இருக்குல்ல. ரோடு வரையும் வந்தால் 70 RCC 38 PRTப்பா. ஓகே மிஸ். ஸ்டிங்கிரி ஊரா? ஏன்னா இது பார்டர் மாதிரி கவர் பண்ணியிருக்காங்களே, நிஜமாவே பார்டரா அது? அப்படியா? மிலிட்ரி இது அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரோடு போட்டிருக்காங்க போகிறேன். இவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். ரொம்ப அழகாக இருக்குல்லங்க இந்த ரோடெல்லாம். போகிறோம். இது என்ன, ஜிஸ்பாங்கிற ஊருக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஜிஸ்பாங்கிற ஆனால் வரும்போது சில சின்ன ஊர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்ம ஜிஸ்பாங்கிறது கொஞ்சம் பெரிய ஊர் நினைக்கிறேங்க. ஊர் இங்கே பனி கீழே வரையும் கூட்டியிருக்கா? ரொம்ப பெரிய பள்ளம். ஃபுல்லாக வேலி அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே வீடெல்லாம் இருக்குப்பா வேலியில். நிறைய இருக்குல்ல கடை, ஹோட்டல்லாம். ஊர் வந்துக்கிட்டே இருக்கு வரிசையாக. ஹிமாலயாஸ் மவுண்டெயினில் தாங்க நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சாச்சுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கோமே, சாச்சு. இப்போ ஜிஸ்பா அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு ரிவர் பக்கத்தில் அந்த டென்ட்டு ஸ்டே மாதிரி போகிறாங்க. கேம்ப்பு, ரிவர் கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி ரிவரை ஒட்டி நிறைய கேம்ப் ஸ்டே இங்கே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும் போல இருக்குது. நைட்டாக தான் பயங்கரமாக எப்படி குளிர்ந்தில்ல. கீழே ஃபுல்லாகவே டென்ட்டு ஸ்டே தான், எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் இது ஃபுல்லாக டென்ட்டு ஸ்டே தாங்க. மலை அடிவாரத்தில் அப்படி அந்த ரிவரை ஒட்டி ஸ்டே பண்ணுறாங்க. ஏன் அந்த பிரிட்ஜில் போகுமா? ஓ ஐயோ, டக்குன்னு வளையணும்டா.
ஸ்பீடாகவே போகக்கூடாதுங்க, ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கேன். 50 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கேன் காரை ஓட்டிகிட்டு. ராஜ்நாத் சிங் தான் அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2020 அந்த பிரிட்ஜை. பெரிய பாலமாக இருக்குங்க அது. அந்த ரிவரை கனெக்ட் பண்ணுறது. இந்த ரிவர் பேர் என்னது? வேறு பேர், பீச் கிடையாது, வேறு ரிவர் இது. திரும்புகிற எல்லா பக்கமும் இப்போ இது வரைக்கும் கிடையாது இருக்குது. We have just visited தாஜா பிரிட்ஜ், லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ தான் நம்ம ஹிமாச்சல் பிரதேஷோட அந்த லாங்கஸ்ட் பிரிட்ஜை கடந்து வந்திருக்கோம். கைஸ் இப்போ நம்ம 11,000 ஃபீட் ஹைட்டில் இருக்கோம். தேச்சா, அந்த ஊர் பேர் வந்து தேச்சான்னு ஊர். சாச்சு பச்சோவா, இந்த ஊரில் இனிமேல் தான் போகணும். ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசமாகிட்டு தான் போகுது. இதுக்கப்புறம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே, ரோடு ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் தான் அது வந்து ரோடு ஓப்பனில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வின்டர் சீசனில் அந்த ரோடெல்லாம் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. லடாக் ரோடு நான் மிஸ் இருக்கும், உள்ளே போக முடியாது. ஒரு 6 மாதம் தான், திருப்பி வின்டர் சீசன் முடிஞ்ச வரையும் வருவோம். நம்ம மாதம் கூட வரலாங்க லடாக்குக்கு. ஸோ லடாக் குரூப் டூர் கூட போகலாங்க, நம்ம காரில் இல்லை பைக்கில், இல்லைனா எப்படி வேணாலும் போகலாம். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நான் மட்டும் தனியாக தான் நம்ம, அது எப்படின்னா ஒரு பாய்ஸ் குரூப் மாதிரி ஜாலியாக போகலாம். கைஸ் இங்கே வந்து ஏதோ செக்கிங் இருக்குங்க, ஸ்டாப் ஃபார் செக்கிங் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். என்ட்ரி பண்ணுமான்னு தெரியல. ஸோ என்ன போய் பார்ப்பேன் நான். கைஸ் இங்கே செக் போஸ்ட் இருக்குங்க, செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி மாதிரி போடுறாங்க. ஸோ எங்கே போய் எவ்வளோ நம்ம வண்டி நம்பர் என்ன எல்லாத்தையும் வாங்குறேன், எழுதி தான் வாங்குறாங்க, காசெல்லாம் வாங்கலை, வெறும் ஜஸ்ட்டு என்ட்ரி மட்டும் தான் போடுறாங்க. ஓ கார் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நல்லா மேடாக போதா ஸ்லோப்பாக போதா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது காரு. ஸோ இங்கெல்லாம் ரோட்லேயே வந்து பனி. சின்க்லாபாத் அதை தாண்டி வந்துட்டுருக்கோம். இப்போ லடாக் போயிட்டுருக்கோம். சாதனைங்க, நம்ம காரில் ஏறுறதுலாம் பெரிய சாதனை தான். சரியான இதில் மேடு நம்ம காரை ஏற்றுறோம். பிரிட்ஜு கவுந்து இருக்க போறேன், உடஞ்சிருக்கூடாது. மண் சரியில் வந்து சரிஞ்சிருச்சு இந்த பிரிட்ஜு. ரோடு எப்படி ஆச்சு வர பயங்கர சவாலான ஒரு ரோடா இருக்குங்க பாயபுரம். இந்த பைக்கர்ஸ்லாம் வராங்க பாருங்க நிறைய பேர். ரோடு கீழே இருக்கா? ஒண்ணுமே தெரியலடா. லெஃப்ட் சைடு யாருக்கும் சிக்னல் வருதுன்னு நினைக்கிறேன்ப்பா இந்த பக்கம். ஏய் என்னடா இது அசால்ட்டா கீழே இருக்கடா பனி. ஆமா உள்ள பனி. பாஹாரி பிரிட்ஜ் 250 மீட்டர்ஸ். ஒரு மாதிரி அண்ணே அஸ்லண்ணே எப்பரா இருக்கு? என்னதுக்கு பார்த்து போடா. இதே போதுமே பனி. எங்க
ஆ இந்த பனி போயிட்டா ஏய் அம்மா பார்த்து கூட்டுவாங்கடா. மூச்சு வாங்குறாடே, பார்த்துடாடே, ஸ்லோவாக வாங்கடா. செப்பல் பிஞ்சிட்டு இருக்காமடா, அம்மா பார்த்து கூட்டுவாங்கடா. எனக்கு பின்னாடி அப்படியே பாருங்க பனிமலை. ஏறுறா நீ வண்டி சும்மா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் வண்டி பிக்கப்பு. ஓகே ஓகே லடாக் போகிறாங்களா நடி ஜீப் வாங்கினோங்க. ஜிம்மி இல்லை ஜிம்மி தான் வச்சுருக்காங்க. டாக்ஸி டாக்ஸியா நல்லா ஏறும் போல. 4 வீலர் டிரைவ்ல நார்மல் டிரைவ் ஏற மாட்டோம். 4 வீல் டிரைவ் வந்து அடிச்சு ஓட்டலாம் ஒக்கா மக்கா. 4 வீல் தான். வாட் அ பிளேஸ். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட் வேன்லாம் வந்து ஜிம்மி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் எழுதியிருக்காப்புல கவர்மெண்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க சுற்றுறதுக்கு. ஓகே 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 எனக்கு எப்படி ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப பெரிய ஏமாற்றமாக போச்சுங்க. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கனால அலோட் பண்ணலையாங்க இப்போ லடாக்குக்கு. நம்ம பிளானே நிறையா சொதப்பிருச்சு. கேட்டு பார்க்க போய் ஏதாச்சும் அலோவ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னாங்க. ஆஃபீஸ் சொன்னாங்க இந்த பக்கம் போகாதீங்க, நாட் அலோடு, ஃபுல்லாக ஐஸு பிளாக் அப்படிங்கிறாங்க. 4x4 மட்டும்தான் அலவுடா. ஷோ மணாலி டு லடாக் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய தூரம், ரொம்ப தூரம் மேலே வந்துட்டோங்க. ஸோ என்ன சொல்கிறானுங்க இங்கே இந்த மாதிரி வந்து போக முடியாது. ஸோ எங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும், என் ரோடு அங்கே க்ளோஸ் இருக்கிறானுங்க. ஸோ குழந்தைய வச்சுலாம் போகாதீங்க அப்படிங்கிறானுங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க இவங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. இவ்வளோ தூரம் கடந்த சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் லடாக்குக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. என்னென்னா ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அப்படியே பயங்கரமாக அது என்னென்னா ஸ்லிப்பாக தான், ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கான், ஸ்லிப்பாகுதான். அதனால் போகாதீங்க அப்படிங்கிறானுங்க. எப்படின்னு தெரில, போகலாமா என்னன்னு தெரில. நீங்கள் போக வேணாங்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக இந்த 4 நம்ம கார் பார்த்தீங்கன்னா 4x2 வீல் டிரைவ் தான். அதனால் வந்துட்டு ரிஸ்க்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து வர்றோம், எங்களுக்கு வந்து 4000 கொடுங்க, நாங்கள் எங்கள் வண்டியை கூட்டு வந்து செயின் மாட்டி கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறானுங்க. அதில் ஏதோ ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி பார்க்கலாங்க. என் ஃபேமிலி எல்லாருமே சுருண்டுறாங்க, முடியல, எனக்கு நிற்க முடியல. நின்னா அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக தள்ளுதுங்க. ஸோ ரூட் வந்து இப்போ அலோவ் பண்ணலையா. ஸோ நிறையா பேர் பைக்கர்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு மொத்தமாக ஒரு வண்டி மாதிரி பிடிச்சி அந்த வண்டியில் 4 வீல் டிரைவ், அந்த என்ன சொல்லுவாங்க வேன் மாதிரி பின்னாடி வச்சு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வண்டியை மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க இப்போனா உள்ளே அலோடு, அதாவது பேசுகிறதுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க. அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குது. என்னென்னா இப்போ வந்து அலோடு இல்லைங்கிறாங்க லடாக்குக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் தான், பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம், அலோடு இல்லைனாங்க. ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகி போச்சுங்க. ஸோ திரும்பவும் நாங்கள் போகிறோம்ல எங்கேயா ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு திரும்பவும் கிளம்பி லடாக் இல்லை வேறு இடங்களுக்கு போகலான்னு இருக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ வீட்டில் பாவம் என் ஒய்ஃபுக்கெலாம் முடியல. என்னன்னா நின்னாலே தலை, நான் என்னாகு கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து எப்பா ஒரு மாதிரி தலை பயங்கரமாக தலை சுற்றுது. ஏன் நிறைய நான் வந்து நார்த் இந்தியன்ஸை பேசுகிறேன், நிறையா பேர் வந்து நல்லா பேசுகிறாங்க, ஆனால் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியலங்க. பட் யாருக்குமே வந்து ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ஒரு நார்மல் 100-200 கூட தெரிய மாட்டேங்குதுங்க நார்த் இந்தியன்ஸ் நிறையா பேர்த்துக்கு. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம். ஸோ வழி கேட்குறோம், இப்போ எப்போ லடாக் போனோம். ஏன்னா கூகுள் மேப் வேலை செய்யல. ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டில் வந்தோம், அந்த ரோட்டு வந்து பிளாக்டு, அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. செக் போஸ்ட்டை நிப்பாட்டி திருப்பி அனுப்பிட்டாங்க எங்களை கொஞ்சம் தூரத்துலேயே. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்னோ ஓவராக இருக்கான், பயங்கர பனி. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா, -4. ஸோ இதுக்கப்புறம் அலோடு இல்லைங்கிறாங்க. ஏன்னா நிறையா முடியாது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மேலே போக அலோடே கிடையாதுட்டாங்க. ஸோ நாங்கள் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம், அந்த ரூட்லேயும் அலோடு இல்லை. மொத்தம் 2 ரூட் இருக்குது லடாக் போகிறதுக்கு, 2 ரூட்டுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் போகணுன்னா அந்த 4x4 அந்த ஒரு வேன் மாதிரி வரும், அதில் வந்து செயின் கட்டி தான் இழுத்துட்டு போகுன்ட்டாங்க. ஸோ இல்லைங்க வேணாங்கன்னு நாங்கள் ரிட்டர்ன் போனோம். ஏன்னா போய் குழந்தைங்களாம் கூட்டு போகிறோமா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாச்சும் அங்கே போய் பிரச்சனை. ஏன்னா ரோடு நிறைய இடத்துல நாங்கள் வரும்போது பார்த்தோம் ஸ்னோ பயங்கரமாக இருக்குங்க, ரோட்லேயே ஸ்னோ இருக்குது. போகாமல் இன்றைக்கி திரும்பி
ரூமுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி ஒன்று இந்த ராம்ஜாக் இந்த இடத்துக்கு. ஸோ பெஸ்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா ஸ்னோ ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். கூட்டம் ரொம்பவே கம்மி, கூட்டமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக. ஏய் இதெல்லாம் கீழே விழுந்தீங்க, அடா பாவிலா. எந்திரி, அதுக்குள்ளே போகிறா, இங்கே வா, கை இந்த செருப்புலாம் போட்டு போக்கூடாதுப்பா. லூஸ் மாதிரி போனாது, இங்கே வா, அந்த செருப்பு போட்டு போகலாமா ஃபஸ்ட்டு? அந்த ஷூ விற்கிறான், வேணா வாங்கிட்டு வா. கத்த வைக்காதப்பா, நெஞ்சு மூச்சு அடிக்குது. இந்த கண்ணாடி போடாமல் நீங்கள் பனி பார்த்தீங்கன்னா தலை சுற்றி என்ன ரொம்ப கிளார் அடித்து தலை சுற்றுது. அதனால தான் இதை கிளாஸ் வாங்கி போட்டுட்ருக்கேங்க. நல்லாயிருக்கு, அந்த கிளாஸ் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. அப்படியே அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த பனி அந்த ஷைனிங் அடிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் பார்க்குறவங்க கண்ணு கூசும், தலை சுற்றும் அப்படிம்பாங்க. ரொம்ப நேரம் தலை சுற்றே இருந்துச்சு. பனியில் நடக்காத, செப்பல் போட்டு நடக்காத, ரொம்ப கஷ்டம், கால் இழுத்துக்கிட்டுனா கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு தான் போனோம். ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணாமல் நார்மலாக போகிறாங்கப்பா. பனிமலை வேறு லெவல்ப்பா. அசல்குட்டி ஆசைப்பட்டியடா, இதுக்கு தாண்டா ஆசைப்பட்ட ராஜகுமாரா. நாங்கள் லடாக்கு வந்ததே பனிமலையில் வளர்றதுக்கு தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறோம். Let me start to back to home. என்னடா ஆச்சு? என் ஒய்ஃபு முடியலங்க பாவம், அவங்களுக்கு ஏற்கனவே லோ பிபி. போடுற வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. ரம்ஜாவுக்கு அப்புறம் எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை. நிறைய பேர் லடாக் போகணுன்னு போய் எல்லாருமே இந்த பக்கம் ரிட்டர்ன் போகிறாங்க. 4:2 கார் உள்ளவங்க மட்டும் அப்படியே ரிட்டர்ன் போகிறாங்க. ஏன்னா 4:4 கார் மட்டும்தான் இந்த பக்கம் அலௌடு. நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய பேர் போக முடியாமல் ரிட்டர்ன் திரும்பி வந்த இடத்துக்கே போகிறாங்க. இந்த இடத்த நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு